الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال الله تعالى في آية أخرى: وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: صدقة جارية يتبعها وعلم نفعه وولد صالح يدعونا، أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையினால் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய வேறொருளை யாரெல்லாம் நாடி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட பாக்கியமான கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், மருத்துவமனை துன்பங்கள், மருத்துவமனை கஷ்டங்களை விட்டும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் 92வது ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை உங்களுக்கு ஒருபோதும் நன்மையும் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய விதிமுறையாளர்களை அவர்கள் சொல்வதை எடுத்து பார்க்கின்ற போது, இன்னைக்கு நம்ம எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? ஒரு ஏழைகளுக்கு நம்ம தர்மம் செய்வதாக இருந்தால், நாம் அணிகின்ற ஒரு சட்டை கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குறோம். ஒரு கைதி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொன்னா, அது மாதிரி ஏழைகளுக்கும் நீங்கள் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இன்று நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி என்ன நிலையில இருக்கிறோம்னு சொன்னா, ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? தனியா ஒதுக்கி பிரிச்சு வச்சிடலாம். 10 ரூபா தாரா கொடுத்தாரா வச்சு என்ன செய்யலாம்? ஜக்காத்து கோவிலுக்கு கொடுக்குறோம், தர்மம் கொடுக்குறோம். நல்லா என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இதிலிருந்து நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. இப்படியே பார்த்துக்கலாம்.
அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நம்ம என்ன செய்யலாம், திருமறையை பற்றி யோசனை பண்றதில்லை, திருமறையை பற்றி சிந்தனை பண்றதில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு அறிவு நமக்கு இல்லை, அந்த சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. இப்படியே நம்ம வாழ்ந்து நாளைக்கு அல்லாஹ்விடம் போகின்ற பொழுது ஒரு இழிவான மனிதராக போகின்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனை இருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லுகிறார் கண்ணியமானவர்களே, எந்த ஒரு பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் அதனை முற்றிலும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்க என்ன செலவு செய்யுங்க, என்ன செலவு செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சதக்கத்துல் ஜாரியா என்று பார்க்கலாம். ஒரு 3 விஷயங்களை இந்த உலகத்தில் நீங்க செய்து வாழ்ந்து மறைய வேண்டும் என்று அற்புதமான வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முதலாவதாக சதக்கத்தும் ஜாரியத்தும் எத்தவர்களா, நிலையான தர்மங்களை நீங்கள் செய்து பாருங்கள். அது நிலையாக இருக்கணும். நீங்க மௌத்தா இந்த உலகிற்கு நீங்க போனதாக இருந்தாலோ மௌத்தாகிவிட்டாலோ அது உங்களுக்கு இந்த தர்மம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பிரயோஜனமான கல்வி, கல்வியே பிரயோஜனமா அந்த உலகத்தில் நீங்க என்ன செய்யணும், கற்றுத்தரணும். மூணாவது வளமும் சாதியும் இதுபோனா உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறதே, அந்த பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில நீங்கள் மறைந்தாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அற்புதமான முறையில தாய் தந்தையர்களுக்காக தர்மங்கள் செய்வது, துஆக்கள் செய்வது, நலவுகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை 3 விதமான விஷயங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. இப்ப நிலையான தர்மம்னா என்னங்க? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நிலையான தர்மங்களை செய்து பழகுங்கள். நிலையான தர்மம்னா என்ன? உதாரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது நிலையான தர்மம், ஒரு மதரசாக்களை கட்டி தருவது நிலையான தர்மம், நூலகங்களை அமைத்து கொடுப்பது அது நிலையான தர்மம். பள்ளிவாசலுக்கு குர்ஆன் கிதாபு, தொழுகை விரிப்புகள், இது போன்ற அல்லது ஃபில்டர் தண்ணி, ஃபில்டர் வாட்டர், இது மாதிரி பள்ளிவாசலுக்கு வைக்கிறதெல்லாம் நிரந்தரமான தர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமா ஒருத்தர் பள்ளிவாசல்ல குர்ஆன் வாங்கியிருக்கிறார். அவருடைய நியத்து, இந்த குர்ஆன் மூலமாக எனக்கு நன்மைகள் வர வேண்டும். அந்த குர்ஆன் இருக்கின்ற வரை யார் யாரெல்லாம் எடுத்து ஓதுகிறார்களோ, எத்தனை எழுத்து ஓதுகிறார்களோ, எத்தனை ஆயத்து ஓதுகிறார்களோ, எத்தனை நுசூகள் ஓதுகிறார்களோ, அது எல்லாம் யாரு வாங்கி வச்சாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இப்ப உதாரணம் நான் தொழுகை விரிப்பு வாங்கி பள்ளிவாசலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகை விரிப்புல யார் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அந்த தொழுகையினுடைய நன்மைகள்லாம் தொழுதவர்களும் சாரும். அதே நேரத்தில் யார் வாங்கி போட்டார்களோ அந்த வாங்கி போட்டவர்களுக்கும் அந்த நன்மைகள் போய் சேர்ந்துவிடும். அது மாதிரி ஃபில்டர் வாட்டர், பள்ளிவாசலுக்காக யார் யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அப்ப அந்த நிலையத்தில் அவர் வாங்கி போட்டா அந்த நன்மை அவருக்கு சேர்த்து. இதெல்லாம் என்னன்னு சொன்னா நிலையான தர்மங்கள். இப்ப நம்ம மௌத்தா போனாலும் இந்த நன்மை நமக்கு என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் பள்ளிவாசலை கற்றுக் கொடுப்பதிலும், மதரசாக்கள் கட்டிக் கொடுப்பதிலும், நூலகங்களை அமைத்துக் கொடுப்பதிலும் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னா வக்ஃப் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 760 வருட காலம் இஸ்லாமிய ஆட்சிகள் நீண்டிருந்தது 800 என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த முஹாலயர் ஆட்சியினுடைய காலத்துல இந்த ஒரு ஹதீஸை வச்சுதான் நிரந்தரமான தர்மம் என்று அதற்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டாங்க என்பதற்காக கொஞ்சம் நஞ்சம் இல்லை சகோதரர்களே.
வக்ஃபு சொத்துக்கள் கொஞ்சம் மட்டும் செய்யல, கிட்டத்தட்ட 7 லட்சம் வக்ஃபு சொத்துக்கள் இந்த இந்தியாவில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று வரலாறு சொல்லுகிறது. கொஞ்ச நன்றியில் எத்தனை 7 லட்சங்கள் வக்ஃபு சொத்துக்கள். இன்னும் ஒருபடி கூட போய் பார்க்கின்ற பொழுது 9 லட்சம் ஏக்கர்களை இந்த இந்திய மண்ணில் முகாமையர் ஆட்சிகளும் சரி, அதற்கு பிறகு வந்த தான தர்மங்கள் செய்வதற்காக தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இப்படி நிறைய வக்ஃபு சொத்துக்களை இந்தியாவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப வக்ஃபுனா என்னங்க, வரலாறுகளை நம்ம தெரியாம நிறைய இருக்கிறோம். இன்னைக்கு வக்ஃபுனா என்னன்னு தெரியாத நபர்கள் அதிகமாக உலகத்தில் இருக்கிறோம். ஆனா வக்ஃபுனா என்ன என்ற சட்டத்தை நாம் உள்ளே நுழைந்து பார்க்கின்ற பொழுது, வக்ஃபு என்று சொன்னால் நிறுத்துதல். நிறுத்துதல்னா என்ன, அந்த ஒரு வக்ஃபு சொத்து, உதாரணமாக ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு மதரசாவோ அல்லது ஒரு கிணறையோ அல்லது ஒரு நூலகத்தையோ அல்லது ஒரு 100 பேர் படிப்பதற்காக உள்ள அந்த சொத்திலிருந்து வருமானத்தையோ ஒரு மனிதர் வக்ஃபு செய்துவிட்டால், அதற்கு பிறகு சகோதரத்திலே அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம் என்ன, அவர் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்துவிட்டார். அப்ப அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செஞ்சா அவருக்கு அனுமதிக்க முடியுமா, அல்லது அவர் திருப்பி யூஸ் பண்ண முடியுமா? கிடையாது. அது போல யாரு, அல்லாஹ்வா மாறியதான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அதற்கு போல. அல்லாஹ்தான் எந்த ஒரு மனிதர் வக்ஃபு செய்துவிட்டாரோ அதற்கு பிறகு அவர் என்ன செய்ய முடியாது, அதுல அந்த சொத்துல வக்ஃபு சொத்துல உரிமை செய்ய முடியாது, உரிமை கோர முடியாது. அது மாதிரி உள்ள ஒரு நிலையில் இல்லவா நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏகப்பட்ட நிலங்களை, கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலங்களை இந்த மதரசாவிற்காக, பள்ளிவாசலுக்காக, ஏழை எளியவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்ல மண்ணெண்ணெய் அல்லது எண்ணெய் வாங்கி ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நிஜத்துல இவ்வளவும் செய்து சென்றிருக்கிறார்கள். காரணம் என்ன, நிலையான தர்மம். இதுதான் நிலையான தர்மம். எனவே இந்த அடிப்படையில இந்த வக்ஃபு சொத்துகள் அல்லாஹ்வுடைய கிருபையில இவ்வளவு இந்த இந்தியாவில் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மதிப்பு போடுறாங்க சகோதரர்கள். இந்த வக்ஃபு சொத்து மட்டும் இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 22 லட்சம் கோடியிலிருந்து 22 லட்சம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி வரை இந்த வக்ஃபு சொத்துகள் மதிப்பிடப்படுகிறது. இந்த வக்ஃபு சொத்தை முஸ்லிம்கள் மட்டுமே ஆள வேண்டும், முஸ்லிம்கள் மட்டுமே இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் மட்டுமே அதற்கு சொந்தக்காரர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அதை தலையிடக்கூடாது, தலையிடவும் முடியாது. ஏன், வரலாறுகள் அல்லாஹ்வுடைய சட்டம், அதை யாரும் கைவிரிக்க கூடாது. 1954 இந்த வக்ஃபு சட்டம் என்று ஆரம்பம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 1995 வக்ஃபு வாரியம் என அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாப்பு சட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது, திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விதவிதமான நிச்சயத்துகள் ஒரு மனிதர் ஒரு வக்ஃபை செய்திருக்கார். உதாரணமாக ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தினுடைய வருமானத்தை வச்சு பள்ளிவாசலுக்கு அல்லது மதரசாக்களுக்கு பாய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பாய் மட்டும்தான் வாங்க வேண்டும். வேறு எதுக்கு என்ன செய்யக்கூடாதா? அந்த பாய் வாங்குற காசு வச்சு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அல்லது ஏழைகளுக்கு நம்ம ஏதாவது தர்மம் செய்வோம், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உங்க கை வைக்கக்கூடாது.
காரணம் என்ன? அவர் என்ன எழுதி வைத்து சென்றாரோ அதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்று வரலாறு நமக்கு வலியுறுத்துகிறது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எந்த நியத்துல ஒரு மனிதர் வக்ஃப் செஞ்சாரோ அது மட்டும்தான் அவர் செய்யணும், அந்த நிர்வாகம் செய்யணும். ஒருத்தர் 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த வருமானத்தை வச்சுன்னு சொன்னா அது உணவுக்கு மட்டும் என்ன செய்யணும், அதை ஏற்பாடு செய்து அந்த உணவுக்கு மட்டுமே நீங்கள் என்ன செய்யணும், பராமரிக்க வேண்டும் என்று வக்ஃப் சட்டங்கள் சொல்லுகிறது. மாறாக வேறு எதுக்காவது அந்த வக்ஃப் சொத்தை வச்சு வக்ஃப் பணத்தை வச்சு நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்ய பதில் சொல்லணும் என்றெல்லாம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் வரைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கணிதத்திற்குரியவர்கள உலகளாவிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் மிகப்பெரிய கல்லூரிகள், உலகத்திலேயே மிகப்பெரிய கல்லூரிகள் எகிப்தில் அல் அஸ்ஹரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகள் இருக்கிறது. இது எல்லாம் வக்ஃப்ல நிறைந்த சொத்துக்கள். அது மட்டுமல்ல, மிஸ்ர், இலங்கை, கெய்ரோ, இந்தோனேசியாவில் சுமத்ரா அப்படிங்கிறதுவாங்க அது ஓரத்தில் உள்ள எல்லா அதிகமான கட்டடங்கள் அதிகமான இடங்கள் வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகளாவிய விஷயங்களை என்ன செய்யறோம், அந்த அளவுக்கு செய்யப்படுகிறது. அப்ப இந்த வக்ஃப் என்னன்னு சொன்னா மருத்துவத்திற்காக, திருமண ஆகாத பெண்களுக்காக, ஆண்கள் பெண்கள் ஏழை எளியோர்களுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை அதற்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் அழகான முறையில் பதில் சொல்லுகிறது. சகோதரர்களே, உதாரணமாக உலகத்துல முதலா வக்ஃப் செஞ்சவர்கள் யார் தெரியுமா? அதற்கு நான் உமர் எல்லாம் அவர்கள் அவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, நாயகமே, ஹைபர்ல எனக்கு ஒரு நிலம் இருக்கு. ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது ஹைபர் போர் அந்த இடத்துல நடந்துச்சு. ஹைபர் யுத்தம் என்று கூட அந்த இடத்துக்கு சொல்லப்படும். அந்த இடத்துல எனக்கு பிரியமான ஒரு நிலம் இருக்கிறது நாயகமே. அந்த நிலத்தை நான் ஏழை எளியவர்களுக்காக வக்ஃப் செய்ய நாடுகிறேன். வக்ஃப் செய்ய வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் சொன்னது நாயகமே. தகமுறை யார சொல்லலாம், அதை என்ன செய்யலாம் என்று அதற்கு நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க. அப்ப உடனே அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, உமரே, அது நீங்க ரொம்ப பிரியமான சொத்துன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறீங்களே அந்த சொத்தை. அப்ப அதை நீங்க வக்ஃப் செய்ய வேண்டும் என்றும் மனசுல இயல்பு வச்சிருக்கீங்க. எப்படி உங்களால் அதை திருப்பி ஏழைகளுக்கு வக்ஃப் செஞ்சிருக்கீங்களா? நல்ல யோசனை பண்ணிட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு பிரியமான சொத்துன்னு சொல்றீங்க. அப்ப அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நாயகமே, வக்ஃப் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. எனக்கு வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதிலிருந்து ஏழைகள் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது நாயகமே என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உமரே, நீங்கள் நேசிக்கக்கூடிய இடம் என்றும் சொல்லுகிறீர்கள், அதே நேரத்தில் நீங்கள் வக்ஃப் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆகையினால அந்த நிலத்தை உங்களுடைய உரிமையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அந்த நிலம் உங்களுக்கு ஆசையாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய பொறுப்புல அந்த நிலத்தை வைத்துக் கொண்டு அதிலிருந்து விளைகின்றது அந்த விலைகளை, அந்த பொருள்களை, அந்த பலன்களை நீங்க என்ன செய்யுங்க,
ஏழைகளுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன் என்று அதில் வரக்கூடியதெல்லாம் என்ன செய்யுங்க, அது ஏழைகளுக்கு நீங்க கொடுத்துருங்க என்று நியத்து வைத்துக் கொண்டு 3 நிபந்தனைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். என்னன்னு சொன்னா, அந்த 3 நிபந்தனை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இபாக அந்த பூமியை யாருக்கும் நீங்கள் இருக்கக்கூடாது. முதலாவது கண்டிஷன், முதலாவது நிபந்தனை. அல்லாஹ் இபாக அதை யாருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, வக்ஃப் செய்யுங்கன்னு சொன்னா யாருக்கும் நீங்கள் விற்கக்கூடாது. இரண்டாவது, வலம் யூன்ஃபும், யாருக்கும் அதை அன்பளிப்பும் நீங்கள் செய்யக்கூடாது. யாருக்கு நீங்க அன்பளிப்பும் அதை நீங்கள் செய்யக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா, அல்ல யூரஸ், அதை யாருக்கும் வாரிசாகவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வக்ஃப் நிலத்தை அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நிபந்தனையுடன் நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அந்த வக்ஃப் சொத்தை, கைபரினுடைய அந்த நிலத்தை அல்லாஹ்வுக்காக வாங்கி எழுதினார்கள் என்று புகாரி ஷரீஃபில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. சகோதரர்களே, உலகத்துல முதலாவதா நமக்கு வக்ஃப் செஞ்சது ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். எனவே வக்ஃப் என்பது, இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்பதை நாம் தெரிந்து வரலாறுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப்னா யாருக்கோ சொந்தம் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு சொந்தம் வக்ஃப் சொத்துக்கள். யாரும் அதை செய்யக்கூடாது, யாரும் தலையிடவும் கூடாது, உரிமை இல்லை என்று இஸ்லாம் சொல்லுங்க. சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வக்ஃப் பொறுப்புல இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஆட்சி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஆளுமை. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் வந்து கேட்கிறாங்க, அத்தா பாபா, என்னுடைய சட்டை கிழிந்து விட்டது, என்னுடைய சட்டை கிழிந்து விட்டது பாப்பா, வேறு ஏதாவது ஒரு சட்டையை துணியெடுத்து நான் தைக்க வேண்டும், எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கனே என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். நினைத்திருந்தா எத்தனை சட்ட வேணாலும் தச்சு கொடுக்கலாம். ஆனா நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன கடிதம் சொன்னா, என்னுடைய மகனாருக்கு ஒரு சட்டை நான் வாங்கணும், எனக்கு 3 ரியால் வேணும், எனக்கு 3 ரியால்கள் எனக்கு வேணும், இன்ஷா அல்லாஹ் 1 மாதத்தில் அதை நான் திருப்பி கொடுத்து வருவேன் என்று ஒரு தபால் எழுதுகிறாங்க. சகோதரர்களே, வரலாறு சொல்லுங்கள். நிதியமைச்சர் அங்கிருந்து ஒரு தபால் எழுதுகிறாரு. யாருக்கு? கவர்னர், இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு என்ன தபால் எழுதுறான்னு சொன்னா, அதற்கு உமர் நாயகம் அவர்களே, உங்களுடைய தபால் எங்களுக்கு கிடைத்தது, அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் படித்தோம். உங்களுக்கு 3 ரியால் வேணும் என்று எழுதியிருக்கிறீர்கள், உங்களுடைய மகனுக்கு சட்டை வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் 1 மாதம் கழித்து அந்த பணத்தை தருவேன் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் 1 மாதம் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? 1 மாதம் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? எதை வைத்து நீங்கள் 1 மாதம் தருவீர்கள் என்று நீங்கள் பதில் தபால் எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டு ஒரு கடிதம் வருகிறது. சகோதரர்களே, காரணம் என்ன? வக்ஃப் சொத்து. அந்த வக்ஃப் சொத்திலிருந்து கடனாக கொடுப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு அது அருமையாக சொல்லித் தருகிறது. இன்னும் நமக்கு சொல்ல போனா, உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சியில வக்ஃப் சொத்தாக ஜைத்தூன் எண்ணெய் வந்திருக்கிறது அவருடைய ஆட்சி காலத்தில்.
எல்லா பேருக்கு என்ன செஞ்சாங்க, இது யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அதுல ஒரு சவாலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு மட்டுமே இந்த ஜைத்தூன் விதையை நீங்கள் வக்ஃபாக கொடுக்க வேண்டும். எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஏழைகளுக்கு அழைத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. பெரிய சம்பவம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த கவர் இருந்தத அந்த கவரத்துக்கு வெளியே கொடுத்தாங்க. அந்த கவரை பார்த்து உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அந்த கவர்ல இருக்கக்கூடிய மீந்திய எண்ணெயை அவர் தேய்ச்சிட்டு வந்திருக்கிறார். அவன் மகனை பார்க்கிறாங்க, பலபலந்து இருக்கிறாருடைய முடியெல்லாம் பலபலந்து ஜைத்து நீரை தேய்ச்சி பாருங்களேன், ஒரு வித்தியாசமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இப்ப பார்க்கும் போது அந்த வெயிலுக்கு அதுக்கு மகனுக்கு கேட்கிறாங்க, எப்ப என்ன தேய்ச்ச மாதிரி தெரியுது, வீட்டுல தேய்ச்சிட்டு வந்தியா? இல்ல பாப்பா, நீங்க ஏழைகளுக்கெல்லாம் வக்கூசத்திலிருந்து கொடுத்தீங்கல்ல, கொடுத்துட்டு நீங்க வெளியே தூக்கி போட்டீங்க, ஒரு கவர்ல வெளியே எல்லாம் கொடுத்துன்னு சொல்லி போட்டீங்க, அதை கொஞ்சம் எடுத்து நான் அப்படியே வலிச்சு பார்த்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அதை நான் தேய்ச்சி வாப்பா அப்பா என்று சொன்ன போது உடனே என்ன செஞ்சாங்க, அழைத்து மகனை அழைத்து சலூன்களை போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய முடிவை எடுத்தார்கள் என்று வரலாற்று நமக்கு சொல்கிறார்கள். காரணம் என்ன, நமக்கு அது ஹராம், பக்தி என்பது நமக்கு ஹராம், ஏழைகளுக்கு மட்டுமே உரிய அந்த எண்ணெயை நாம் தேய்ப்பது ஹராம் என்ற ஒரு அற்புதமான சம்பவத்தை அதற்கு நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி, வக்ஃபுண்டா என்ன, வக்ஃபு சொத்துக்கள் யாருக்கு தலையிடக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சொத்து. வக்ஃபு என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, அது யாருக்கும் தலையிடக்கூடாது என்றெல்லாம் நமக்கு இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகையினால கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வக்ஃபை பத்தி சொல்லணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்குலாம் என்ன செய்யாது, பின்னா டைமா செட்டாக நிறைய கைகள் வேணும். இப்போ வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வக்ஃபு என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம திருப்பி அடுத்தடுத்து பள்ளிவாசலுக்கு எந்த வக்ஃபு செஞ்சாலும் எந்த நியத்தில் செய்கிறோமோ அந்த நியத்தை ஆழமாக பதிவு பண்ணி, இன்னும் சொன்னா ஹராமான சொத்துக்கள் வக்ஃபு செய்யக்கூடாது. எதுவுமே இந்த இடத்துல இருந்து ஒன்றும் வரல, எந்த விதமான இதாக்கிற சொன்னா கிடக்குது, அதை வக்ஃபு செய்யக்கூடாது. ஹலாலான வருமானத்திலிருந்து செய்யக்கூடியதே இந்த வக்ஃபு சட்டம் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வக்ஃபிலே என்று 40 சட்டங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். என்ன செய்ய வேண்டியதெல்லாம் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை முழுமையான ஈமானோடு வாங்க வேண்டும். முழுமையான ஈமான் எனக்கு வேணும். அந்த நேரம் கண்டிப்பா நான் சொல்லுவது வேண்டும். நம்ம சரியா இருந்தால் சகோதரர்கள் நம்ம யாராவது என்ன செய்ய முடியாது. நம்முடைய பலகீனம் தான் இது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, ஒரு ஈமான் தான் முழுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. அவன்தான் ரட்சகன், அவன்தான் படைத்தவன், அனைத்தையும் அவன்தான் ஆளுகின்றவன் என்ற உண்மையான உறுதியான ஈமானோடு நாம் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்வதற்கு. ஆகவே நினைத்துக்கொள்வதில்லை, முடிந்த அளவிற்கு ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் யார் யாரெல்லாம் ஈமான் கம்மியாக இருக்கிறதோ அவர்களுக்கு உறுதியான ஈமானை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.